பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாலிஹீன்களே, பாசத்திற்குரிய அன்பு நண்பர்களே, கண்ணியம் நிறைந்த வாலிபர்களே, முஹர்ரம் மாதம் போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம். கண்ணியமாக புனிதமாக ரப்பு பார்க்கிற மாதம். இந்த மாதம் புனிதமானது என்று அல்லாஹ் கலாமிலே பேசுகிறான். இந்த மாதத்தில் போர் செய்ய தடை என்று அல்லாஹ் கலாமிலே பேசுகிறான். அந்த கண்ணியமான மாதத்தில் அந்த நாள் ஆஷுராவுடைய நாளை எதிர்நோக்கி நாம் காத்திருக்கிறோம். புதன்கிழமை ஆஷுராவுடைய நாள், முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். நம்ம உள்ளத்துல ஆழமா பதிய வைக்கணும். இந்த நாள் விண்ணிலிருந்து அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட நாள். இந்த நாளுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. துக்கம் கொண்டாடுகிற நாள் அல்ல இது. முஹர்ரம் 1லிருந்து 10 வரைக்கும் கைமீன் சாப்பிடக்கூடாது. முஹர்ரம் 1லிருந்து 10 வரைக்கும் கணவன் மனைவி சேரக்கூடாது. முஹர்ரம் 1லிருந்து 10 வரைக்கும் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது, நல்ல இடத்துக்கு போகக்கூடாது, வியாபாரம் ஆரம்பிக்க கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட நாள் அல்ல முஹர்ரம் 1லிருந்து 10 வரை. முஹர்ரம் 1லிருந்து 10 வரை பாவம் செய்யக்கூடாத நாள். ரமலானை காட்டிலும் சிறப்பாக கண்ணியமாக பார்க்க வேண்டிய நாள். முஹர்ரம் 10வது நாள், ஆஷுராவுடைய நாள், அல்லாஹ்வால் சிறப்பாக்கப்பட்ட நாள். என்னென்ன சிறப்பை அல்லாஹ் செய்திருக்கிறான் பாருங்கள். உலகத்தை படைத்த நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். ஒரு பொருளை உருவாக்குவதற்காக அல்லாஹ் ஒரு நாளை தேர்வு செய்கிறான் என்றால் அந்த நாளுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குங்க. அப்ப அந்த நாள்ல சில ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிப்பது மார்க்கத்தில் கூடாத செயல். அது ஒரு மிகப்பெரிய பிதஅத்து, அது தவறான செயல் என்பதாக மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. அல்லாஹ் ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் செய்வதற்காக தேர்வு செய்த நாள், மொத்த உலகத்தை படைப்பதற்காக ரப்பு தேர்வு செய்த நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். பூமியில் முதலில் மழை பெய்த நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். அல்லாஹ்வுடைய அருள் வளம் இந்த உலகில் இறக்கப்பட்ட நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். அதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன் முபாரக்கான கரத்தால் படைத்து ரூஹ் கொடுத்து அழகு பார்த்து மலக்குகளை அவர்களுக்கு சஜ்தா செய்ய சொன்ன நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். நான் தமிழ்ல திரும்ப நமக்கு விளங்குவதற்காக முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் சொல்றேன். அரபு கிதாபுகள்ல அந்த நாளின் பெயர் யௌமுல் ஆஷுரா, 10வது நாள். ஆஷுராவுக்கு அல்லாஹ்விடத்தில் கண்ணியமும் மாண்பும் இருக்கிறது. அதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தின் கனியை சாப்பிடுவதற்காக ரப்பு மன்னித்த நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் வெள்ளம் பெருக்கில் இருந்து பாதுகாக்கப்பட்டு மக்கள் பூமியில் கால் வைத்த நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபீனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபீனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் 5 நபிமார்கள் படைக்கப்பட்ட நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். சாதாரண நாள் அல்ல பெருமக்களே. நம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அம்மா கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடந்தது. அல்லாஹ் தேர்வு செய்தது முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குலத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்த நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோயிலிருந்து அல்லாஹ் நிவாரணம் கொடுத்த நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். சரினா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். இங்கு பஞ்சா தூங்குகிற நாள் அல்ல, துக்கம் அனுஷ்டிக்கிற நாள் அல்ல, கரிமீன் சாப்பிடக்கூடாத நாள் அல்ல, கணவன் மனைவி சேரக்கூடாத நாள் அல்ல. கணவன் மனைவி நன்றாக வீடு கூட வேண்டும், பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ வேண்டும், கரிமீன் வயிறு நிறைய சாப்பிட வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டிய நாள் முஹர்ரம் 1லிருந்து 10 நாள் வரை. அதிலும் குறிப்பாக முஹர்ரம் மாதம் 10வது நாள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்வை இழந்த பிறகு அவருக்கு பார்வை கிடைத்த நாள், மீண்ட நாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விட்டு பிரிந்த போது பார்வை போயிடுச்சு அவருக்கு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மீண்டும் பார்வை வந்த நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருந்து மீட்ட நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்த நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். இன்னும் அடிக்கிட்டே போறாங்க. சுலைமான் நபிக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்த நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள்.
இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளுக்கு ரப்பிடத்தில் தனி சிறப்பு இருக்கிறது. எனவேதான் பொய்யனான ஃபிரௌனை அல்லாஹ் அழித்து மூசா நபியை காப்பாற்றிய நாளும் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். செங்கடலில் ஒரு கூட்டம் 6 லட்சம் நபர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையை ஏற்று ஓடிக்கொண்டிருக்கிறது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக யூதர்கள். அப்படி யூதர்கள் போய் அந்த கரையை அடைஞ்சதற்கு பிறகு ஃபிரௌனும் அவனுடைய படையும் 12 லட்சம் நபர்கள் மூசா நபியையும் யூதர்களையும் துரத்திட்டு வந்து நடு கடலை அடைந்த போது யூதர்களுடைய மூசா நபியுடைய கண் முன்னால் அவர்கள் அதற்கு முன்னால் கொடூரமாக கொலை செய்த, கொடூரமாக சித்திரவதை செய்த, அநியாயம் செய்த இந்த உலகில் நான் தான் உங்கள் அல்லாஹ்வை விட பெரிய அல்லாஹ் என்று சொன்னேன், ஆனா ரப்புக்கும் அலா நான் தான் வணங்கப்படுவதில் மிகப்பெரிய இறைவன் என்று சொன்ன பொய் சொன்ன ஃபிரௌனை அல்லாஹ் அழித்து உண்மை பேசிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்பேன். உண்மை வாழ்கிற நாள் வருகிற புதன்கிழமை முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள், பொய் அழிகிற நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளில் நாம் என்ன பிரார்த்தித்தாலும் அதற்கான நிவாரணம் கிடைக்கும். கவலை அகலுகிற நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். நாம் சிரிக்க வேண்டிய நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். வல்லோர் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்று ரப்புக்கு வழிபட வேண்டிய நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். நம்முடைய கடன்கள், கவலைகள், நம்முடைய மன அழுத்தங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். அல்லாஹ்வுடைய வல்லமை வெளிப்படுகிற நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். எனவே அந்த நாளை நாம் மிகுந்த கண்ணியத்தோடு, மாண்போடு, சிறப்போடு பார்க்க வேண்டும். ஒரு நாளுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகுந்த மரியாதையும் கண்ணியம் இருக்கிறது. இப்ப இவ்வளவு சிறந்த நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக வழிகாட்டினார்கள். இந்த நாள்ல என்ன அமல்களை நம்ம செய்யணும். முதல்ல பெருமானார் சொல்லி கொடுத்தார்கள், நோன்பு வையுங்க. பிற 9, 10 அல்லது 10, 11 செவ்வாய், புதன் அல்லது புதன், வியாழன் நோன்பு நோக்க பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். ஏன் 2 நாள் நோன்பு வைக்கணும்? மதீனாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்து வந்த பிறகு மதீனாவில் உள்ள யூதர்கள் 10வது நாள் நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. காரணம் கேட்ட பொழுது அல்லாஹ் அன்றுதான் மூசா நபியை பாதுகாத்தான், ஃபிரௌனை அழித்தொழித்தான். எனவே அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தும் விதமாக முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் நோன்பு வைக்கிறோம்னு சொன்னாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்ட பிறகு இபாதத்தாக இருந்தாலும் வணக்கமாக இருந்தாலும் கூட யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இபாதத்துல கூட மாற்றம் செய்யுங்க. அடுத்த வருஷம் நான் உயிரோட இருந்தால் 9, 10 அல்லது 11, 10, 11 நோன்பு வைப்பேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆஷுராவுடைய 10வது நாள் நோன்பு வைப்பது ஒரு ஆண்டின் பாவத்திற்கு பரிகாரம் என்று பெருமானார் சொன்னார்கள். ரமலான் மாதத்தில் நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு என்றால் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் நோன்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே முதல்ல யௌமுல் ஆஷுராவான வருகிற புதன்கிழமை நாம் செய்ய வேண்டிய முதல் அமல் செவ்வாய், புதன் அல்லது புதன், வியாழன் நோன்பு நோக்க வேண்டும். நாமும் இன்ஷா அல்லாஹ் வருகிற செவ்வாய் 9, 10 பிறை 9, 10 நோன்பு நோக்குவோம். வல்லன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த நோன்பு பெருமானாரால் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. சஹாபாக்கள் இந்த நோன்பில் சிறு பிள்ளைகளை கூட நோன்பு நோக்க வைப்பார்கள். பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கு சஹரின் ஆரம்ப நேரத்தில் பால் குடிக்க வைத்து விட்டு பாலை கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு நோன்பு ஆரம்பித்த பிறகு இஃப்தார் வரை பால் கொடுக்காமல் அவர் பாலுக்காக பசிக்காக அழுதால் சின்ன விளையாட்டு பொம்மையை காட்டி விளையாட செய்வார்கள் சஹாபி பெண்கள். எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான அமலாக இருக்கும். அப்ப செய்ய வேண்டிய முதல் அமல் நோன்பு வைப்பது. 2வது அமல், அந்த நாள்ல குடும்பத்தினருக்கு யார் தாராளமாக செலவு செய்கிறார்களோ ஒரு ஆண்டின் வளங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். பைஹக்கில பதிவான ஹதீஸ், யார் ஆஷுரா தினத்தன்று தன் குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்வாரோ அவருக்கு அந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துவான். 2வது அமல் நம் குடும்பத்திற்காக தாராளமாக செலவு செய்யணும். 3வது அமல், யார் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளில் பைஹக்கில பதிவான செய்தி இது,
கண்ணுக்கு சுருமா போடுகிறாரோ அவருக்கு கண் நோய் வராது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப இந்த 3 அமலையும் நாம் முஹர்ரம் மாதத்தில் 10வது நாள் கடைபிடிக்க வேண்டும். நோன்பு வைக்கணும், குடும்பத்துக்கு தாராளமா செலவு செய்யணும், 3வது கண்ணுக்கு சுருமா போடணும். 4வது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மன்னித்து இருக்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் தவறு செய்து யூசுப் நபியை கிணத்துல போட்டு அதற்காக மன்னிப்பு கேட்ட பொழுது மன்னிப்பு கேட்கிறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன நாள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். எனவே நாம் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் வருகிற புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த எல்லா பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கணும். இது 4வது அமல். 5வது அமல் நட்பு பாராட்ட வேண்டும், சகோதரத்துவம் பேண வேண்டும். எப்படி சகோதரத்துவம் பேணணும், எவ்வளவு சகோதரத்துவம் பேணணும் அப்படின்னா, சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூ ரபீஆ அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேருக்கும் ஒரு நில தகராறு. இருவரும் சஹாபாக்கள், நபி தோழர்களை தாண்டி இருவரும் மனிதர்கள். இயல்பாக பார்க்கிற பொழுது 2 பேருமே மனிதர்கள். ஒரு நிலத்துக்காக வேண்டி இருவரும் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள திட்டிடுறாங்க. ரபியா வெறுக்கக்கூடிய வார்த்தையை சொல்லி. சகோதரத்துவம் எப்படி பேண வேண்டும் சஹாபாக்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். திட்ட உடனே ரபியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு மனசு ரொம்ப வலிச்சது. சித்திக் நாயகத்துக்கு மனம் மாற்றம் ஏற்பட்டது. ஒருத்தருடைய ஒரு முஸ்லிமுடைய மனசை உடைச்சிட்டமேன்னு சொல்லி வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ரபியா ரலியல்லாஹு அன்ஹுட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சொன்னாங்க, என்னை திருப்பி திட்டிரு, அதே வார்த்தையை சொல்லி திட்டிரு அப்படின்னு சொன்ன உடனே ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, வேணாம், நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கறேன் அப்படின்னு சொல்ல. சித்திக் நாயகம் திரும்ப கேட்டாங்க, நான் என்ன வார்த்தை சொல்லி திட்டணும் அதை சொல்லி திட்டு அப்படின்னு சொன்ன. ரபியா ரலியல்லாஹு கேட்கல. நீ திட்டலாம், நான் நபியில போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சித்திக் நாயகம் நபியை நோக்கி சென்ற பொழுது ரபியா அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தார்கள், அஸ்லமி குலத்தார்கள் ரபியாட்ட வந்தாங்க. என்னப்பா இது அநியாயமா இருக்கு, அவர் தான் உன்னை திட்டினாரு, திருப்பி திட்ட சொன்னாரு, நீ திட்ட மாட்டேன்னு சொன்னா நபியில போறாரு, அவர் நடக்குது சரியா அப்படின்னு ரபியா ரலியல்லாஹு கேட்டாங்க. ரபியா ரலியல்லாஹு பதில் சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க, அவர் நபியோட குகையில இருந்தவர், சவுர்ல நபியோட குகையில இருந்தவர். அவரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பிரஸ்தாபிச்சு பேசுறான். இந்த வேலைலாம் இங்கே வச்சுக்காதீங்க, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நீங்க நம்ம எல்லாம் கூடி நிற்கிறத பார்த்து அஸ்லமி குலத்தார் ரபியாவோடு சேர்ந்து பேசுவதை சித்திக் நாயகம் பார்த்தார்கள் என்றால் அவங்க மனசுல தவறா நினைச்சுக்கிட்டு அவங்க கோபம் வந்து நபியில போய் சொல்லிட்டாங்கன்னா, சித்திக் நாயகம் கோபம் கொண்டால் பெருமானார் கோபம் கொள்வார்கள், பெருமானார் கோபம் கொண்டால் அல்லாஹ் கோபம் கொள்வான், ரபியாவின் வாழ்வு அழிந்து விடும். அப்ப அஸ்லமி குலத்தார் கேட்டாங்கன்னா, இப்ப நாங்க என்ன செய்ய, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நான் தன்னந்தனியா போய் நபியை சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு நபியினுடைய தர்பாருக்கு வந்தார்கள். சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நம்மள்கிட்ட உங்கள்கிட்ட என்ன பத்தி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம என்ன செய்வோம், கம்ப்ளைண்ட் அப்படியே அப்சர்வ் பண்ணிப்போம்ல. கண்டிப்பா இந்த ஆள் செஞ்சிருப்பாருங்க, இந்த ஆளுக்கு வாய் ஓவர், அப்சர்வ் பண்ணுவோமா இல்லையா? பெருமானார் யார் கம்ப்ளைண்ட் செய்தாலும் சரி, சித்திக் நாயகமாகவே இருந்தாலும் சரி, எதிர்த்தரப்பு மனிதர் வந்து அவரிடம் நாயகம் கேட்காமல் பெருமானார் முடிவு செய்ய மாட்டார்கள். ரபியா ரலியல்லாஹு அன்ஹு மதீனா முனவ்வரா வந்த உடனே ரபியாட்ட கேட்டாங்க, ரபியா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. சித்திக் நாயகம் சொல்வதை போன்றே ரபியா அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல, சித்திக் நாயகம் சொன்னார்கள், நாயகம் கேட்டார்கள், சித்திக திட்டிட்டியா திரும்பவும் ஒழுங்கு? சொல்லலாம், திட்ட நாயகம், நான் அமைதியா இருந்துட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், நீ செய்ததுதான் சரி, நீ அதை திருப்பி திட்டக்கூடாது, நீ திருப்பி என்ன வார்த்தை சொல்லணும்னா சித்திகே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அப்படின்னு சொல்லிடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை பாராட்டுவது எப்படி என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இங்க சகோதரத்துவத்தை பாராட்டுவதை தாண்டி கடந்து அங்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது. யாருக்கு என்ன கண்ணியத்தை மார்க்கத்தில் கொடுக்க வேண்டுமோ அவருக்கு அந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். யாரையும் தவறாக மார்க்கத்தில் பேசிவிடக்கூடாது.
இங்கே யாரை பற்றியும் தவறாக பேசுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த அந்தஸ்து மார்க்கத்தில் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறது. அவர்கள் கோபத்தில் அல்லது தெரியாமல் ஒரு தவறு செய்து விட்டாலும் அவர்களை எதிர்த்து பேச மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள், கண்ணியமாக மனிதர்களுக்கு கண்ணியத்தை கொடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே முஹர்ரம் மாதத்தில் 10வது நாளில் பேண வேண்டிய அமல்களில் சகோதரத்துவத்தை பாராட்ட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹர்ரம் மாதத்தில் 10வது நாள் வருகிற புதன்கிழமை ஆஷுராவுடைய நாளில் என்னவெல்லாம் சிறப்பான நல்ல அருள் இருக்கிறதோ அனைத்தையும் அல்லாஹ்வுடைய அருளால் பெற்றுக்கொள்ள தௌஃபீக் செய்வானாக. என்னவெல்லாம் வளங்கள் இருக்கிறதோ அனைத்தையும் அல்லாஹ் கடைபிடித்து அனைத்து வளங்களையும் பெற்றுக்கொள்ள ரொம்ப கிருபை செய்வானாக. அத்தோடு இந்த முஹர்ரம் மாதத்தில் இருந்து ஹிஜ்ரி 1446 இருந்து தொழுகையை விடமாட்டேன் என்று உறுதி எடுத்துக் கொள்கிற பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஐவேளை தொழுகைகளை நேமமாக கடைபிடிக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.